ஆட்டத்தின் முதல் பந்து, முதல் பகுதியின் முதலாவது ஓவரின் முதலாவது பந்து. இதை வின் பண்ணுறவங்க செமிக்கு போவாங்க, தேர்ட் ரவுண்டு. நேர்த்தியான முறையில் வீசோடு வந்து ரன்கள் எடுக்கும் வாய்ப்பில்லை. செகண்ட் பால். இல்லை, ஒரு ஓட்டம் மட்டும். அதுக்கப்புறம் எது இஷ்யூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல முடியாது. இளவரசனே, இது எல்லாத்தையும் சொல்லி வெளில அனுப்பிட்டு டிசைடிங் மேட்ச், இதான் ஃபைனல் மேட்ச். இதை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க அடுத்த ரவுண்டு தெரிவிச்சுட்டு போயிடுவாங்க. சிறந்த முறையில் லாஸ்ட் திசையில் தடுத்த ஆட வந்து வடூர் விசஸ் பரவக்கோட்டை, ரெண்டுமே திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட். நேர்த்தியான முறையில் ஓவர் பெற்று சிறந்த முறையில் லாஸ்ட் திசையில் தடுத்த ஆட வந்து ஒரு ஓட்டங்கள். மரத்துக்கடியிலன்னு சொன்னது இந்த மரத்துக்கடியில். இது ஜெயிக்கிற டீம் செமிக்கு டிசைடர் மேட்ச்சு. கேட்சு, நல்ல கேட்ச் பிடிச்சாரு கீப்பரு. தனது முதலாவது விக்கெட்டை இலக்கிட்டனர் வடூர் அணியினர். சிறந்த முறையில் வீசோடு வந்து திசையில் ஒரு ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. சிறந்த முறையில் எதிர் திசையில் தடுத்து ஆட வந்து சிறப்பான நேர்த்தியான முறையில் சிறப்பான முறையில் லெஃப்ட் திசையில் தடுத்து ஆட வந்து ஒரு ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. அத்துடன் ஓவர் விட்டு 2 ஓவர்கள் முடிவுற்ற நிலையில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு அணியின் எண்ணிக்கை 7. 2 ஓவருக்கு 7 ரன். 2 ஓவர்கள் முடிவுற்ற நிலையில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு அணியின் எண்ணிக்கை 7. தேர்ட் ரவுண்டு 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 2 ஓவருக்கு வந்துட்டு 7 ரன் தான். இன்னும் 2 ஓவர் இருக்குது. இதில் ஜெயிக்கிற டீம் செமிக்கு போகும். சாரி கைஸ், இது வந்து 4 ஓவர் மேட்ச் இல்லை, 5 ஓவர் மேட்ச்சு. ஸோ இன்னும் 3 ஓவர் இருக்குது. சிறப்பான முறையில் தடுத்தாட வந்து ஒரு ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. அகலப்பந்து ஒரு ஓட்டம், மொத்தம் 2 ஓட்டங்கள். இவ்வளோ நேரம் நான் ரெக்கார்டே பண்ணல. மேட்ச் போன பால் ஒரு கேட்ச் போய் மிஸ் ஆயிடுச்சு. வைடு. லாஸ்ட் 4 பால் வைடு போட்டார். ஒரு ஓட்டங்கள். நல்ல கேட்ச். விக்கெட். மேலும் ஒரு விக்கெட்டை இலக்கிட்டனர் வடூர் அணியினர். சிறப்பாக பிடிச்சிட்டாரு. அவருக்கு எங்களோட வாழ்த்துக்கள். நல்ல பாலா. நல்ல பால் பாஸ் பண்ணிக்கலாம்.
சிறந்த முறையில் ஆமாண்ணே கேட்சு. சிறப்பானது ஒரு கேட்ச். இது ஒரு அருமையான ஒரு அத்துடன் ஓவர் catch ஒன்று. ஆகும். எங்களை பேச விட மாட்டேங்கிறாங்க, அங்கே மைக்கில் பேசிடுறாங்க. ஸ்கோர் சொல்லலை. 2 ஓவர் முடிவுற்ற நிலையில் 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 13 ரன்னு நினைக்கிறேன். இருங்க, அஃபிஷியலாக அங்கேருந்து சொல்லிட்டு ஸ்கோர் 12 ஸ்கோர் 12 நினைக்கிறேன். 5 ஓவர் இருக்கிறனால ஒருத்தர் 2 ஓவர் போட்டுக்கலாம். குட்லேண்ட் நேர்த்தியான முறையில் பிள்ளை எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுறாருன்னு இவர்கிட்ட போய் கிளாஸ் எடுத்துக்கணும். சிறந்த முறையில் தூக்கி அடிக்கணும் வந்து 6 ஓட்டங்களை வருமா? 6 ஓட்டங்கள். இல்லை, நல்லா தான் பவுலிங் போடுறது, பரவாயில்ல. அது கேட்ச் பிடிச்சிருக்கலாம். அந்த மேட்டில் கொஞ்சம் இந்த மேலே லைனில் இருந்தால் கேட்ச் பிடிச்சிருக்கலாம். சரி, ஒரு தருமாற்றம். எப்படி ஃபாஸ்ட்டாக போடுறதுன்னு கிளாஸ் எடுத்தே ஆகணும். கொஞ்சம் என்ன செய்ய வச்சுக்கோ. எப்படி நோ பால். குட் ரன்னிங். நோ பால், ஃப்ரீ ஹிட். இந்த பந்திற்கு ஒரு இலவச அடி. கால்காவில் மற்றவர்கள் எடுக்கும் வாய்ப்பில்லை. சிறப்பான முறையில் வந்து ரன்கள் எடுக்கும் வாய்ப்பில்லை. நல்ல பால், ஓவர் முற்று. 4 ஓவர்கள் முடிவுற்ற நிலையில் 3 விக்கெட் இழப்பிற்கு அணியின் எண்ணிக்கை 22. 4 ஓவர்கள் முடிவுற்ற நிலையில் 3 விக்கெட் இழப்பிற்கு அணியின் எண்ணிக்கை 22. இவர் தான் நல்லா பவுலிங் போட்டாரு. முதல் பகுதியின் இறுதி வந்து லாஸ்ட் ஓவர், ஃபர்ஸ்ட் பால். கேட்சா? ஆமாம், கேட்சு. விக்கெட். இரண்டாவது பந்து. அகலப்பந்து. ஒரு ஓட்டம், மொத்தம் 2 ஓட்டங்கள். மூணாவது பால், இரண்டாவது பால். சிறந்த முறையில் கேட்சா? கேட்ச் ஆகுமா? ஆம், கேட்ச். விக்கெட். மேலும் ஒரு விக்கெட்டை இழக்கின்றனர் வடுவூர் அணியினர். பவுலருக்கு தானே கேட்ச் கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு இல்லை இல்லை இதில் போடுவியா? ஷாட். திசையில் தடுத்து ஆடப்பட்டு வந்து கீப்பர் தான் நமக்கு ஒரு ஃபோட்டோ போஸ் எடுத்துருவாரு அவர் கேட்டா. ஒரு ஓட்டங்கள். நல்ல bowling. நேர்த்தியான முறையில் வீசோடு வந்து கால்காவில் பட்ட ரன்கள் எடுக்கும் வாய்ப்பில்லை. லாஸ்ட் ஒன் மோர் பால். ஸ்ட்ரிக்ட்டா ப்ளே பண்றேன். கேட்சா சிறந்த முறையில் வீசோடு வந்து விக்கெட் ஆகுமா? இரண்டு ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. அதுடன் ஓவர் பெற்று ஓவரோடு முடிவுற்ற நிலையில் 5 விக்கெட் இழப்பிற்கு அணியின் எண்ணிக்கை 27.
அனைத்து ஓவர்களும் முடிவுற்ற நிலையில் 5 விக்கெட் இழப்பிற்கு அணி எண்ணிக்கை 27. 30 பாலுக்கு 28 ஓட்டங்கள் எடுத்தால் பரவாக்கோட்டை அணியினர் வெற்றி பெறலாம். 28க்கு 30. 30க்கு 28ண்ணே. 30 பாலுக்கு 28. ஆமாம், 30 பாலுக்கு 28 எடுத்தா இந்த டீம் வின்னு. பரவாக்கோட்டை வின்னு. திருவாரூர் அணியா? திருவாரூர் மாவட்டமா அல்லது திருவாரூர் மாவட்டம் தானே. சரி வடலூரா பரவாக்கோட்டை என்று பார்ப்போம். செகண்ட் இன்னிங்ஸு 30 பாலுக்கு 28 தான் அடிக்கணும். ஆல்ரெடி இப்போ 2 ரன் அடிச்சிட்டாங்க. 2 பால் முடிஞ்சிச்சு. நேர்த்தியான முறையில் வீசோட்டு வந்து ரன்கள் எடுக்கும் வாய்ப்பில்லை. பார்ப்போம் இந்த ரன்னை வந்துட்டு வச்சு அவங்க பவுலிங் டீம் வின் பண்ணுதா. இல்லை நகரவே இல்லை. சிறந்த முறையில் என்ன கைதான் போல தடுக்கப்பட்டு வந்து கைதான் போல இருக்கு. பரவாயில்ல, அது வழி வேறு டிபார்ட்மெண்ட் அவர் தாங்கிப்பார். நல்ல ஃபீல்டிங். அதில் எடுத்து இப்போ நாட்டிய பண்ணுறாங்க. கீழே விட்டு அது டேரக்டாக இந்த இதில் அடித்த நாட்டியம். நல்ல முதல் ஓவர், நல்ல ஸ்டார்டிங். ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. 2 ரன் தான் அடிச்சிருக்காங்க. இன்னும் 24 பாலுக்கு 25 ரன் அடிக்கணும். 26 அடிக்கணும்னு நினைக்கிறேன். தெரியாதுல்ல, கொஞ்சிக்காதீங்க. இரண்டாவது ஓவரின் முதலாவது வந்து நேர்த்தியான முறையில் வீசோட்டு வந்து ரன்கள் எடுக்கும் வாய்ப்பில்லை. அடுத்த வந்து அவ்வளோ நல்ல பால் போட்டோம். அந்த பவுலரையும் அந்த கேட்சை பிடிக்கலான்னு எல்லாரும் திட்டுறாங்க. நான் எங்கே போய் பிடிக்கிறதுன்னு அவரும் வாதாடுறாரு. பார்ப்போம். நேர்த்தியான முறையில் வீசோடு வந்து கீப்பரின் கையில் தஞ்சு வந்தது. ரன்கள் எடுக்கும் வாய்ப்பில்லை. இந்த ஓவரில் இது வரைக்கும் ரன்னே இல்லை. கடிச்ச ஒரு ரன்னையும் அந்த பேட்ஸ்மேன் வேணாம் நானே ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு விட்டார். அடிப்பாரான்னு பார்ப்போம். சிறப்பான முறையில் வீசோடு வந்து தொடர்ந்து ரன்கள் எடுக்கும் வாய்ப்பில்லை. ஆனால் ஒரு சில மேட்ச்சில் அதையும் ஒத்தி வந்துட்டாங்க. இது வரைக்கும் 5 பால் போட்டிருக்காங்க. 5 பாலும் டாட் இந்த ஓவரில். பார்ப்போம். சாரி, இப்போ தான் 5 பால் போட்டிருக்காங்க. 5 பாலும் டாட்டு. ஃபேமிலிஸ் இந்த பால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சிறப்பான முறையில் வீசப்பட்ட ஓவர். 2 ஓவர்கள் முடிவுற்ற நிலையில் விக்கெட் இழப்பின்றி அணி எண்ணிக்கை 2 மட்டுமே. எந்த ரன்களும் விட்டுக் கொடுக்காமல் 2வது ஓவர் வீசிய வடூர் அணி வீரருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர் தான் அந்த மெய்டன் ஓவர் போட்ட நாயகன். ஒரு நாயகன் சென்று கொண்டிருக்கிறார். அடுத்த நாயகன் பந்து போட வந்து கொண்டிருக்கிறார். அவரை சரியாக பந்து போட வேண்டும் என்று கேப்டன் சொல்கிறார். வெளியில் செல்கிறார். போன ஓவர் டிராங்கு மெய்டன்கிறதுனால இந்த ஓவரில் இன்னும் 18 பாலுக்கு இன்னும் எஞ்சியுள்ள 18 பந்துகளுக்கு 26 ஓட்டங்கள் தேவை. ஐ திங்க் இது வந்து ஸ்பின் பவுலிங் கிடைக்கிறது. 11 பந்துகளாக எந்த ரன்களும் வரவில்லை.
ஒரு ஓட்டம். 11 பாலுக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு ரன் வந்திருக்கு. இன்னும் 25 ரன் அடிக்கணும் 16 பாலில். மேட்ச் ஆரம்பிக்கையில் ரன்னை விட பால் அதிகமாக இருந்தது, இப்போ ரன் அதிகமாகிடுச்சு. நடுவில் ஒரு 11 பால் மேடனால. ரிலாக்ஸாக சிங்கிள் ஆடிக்கிட்டு இருக்காங்க பேட்டிங் டீமு. அவங்க அலட்டிக்கவே இல்லை. பார்ப்போம். காய்ஸ் எல்லாருமே கேட்டிங்களா இந்த கம்பியில் அடித்தா என்ன ஆகும், என்ன இந்த கம்பியில் அடித்தா பால் நாட்டிய பால் என்று லெகம்பேர் அபி சொல்லிவிட்டார். மணியும் அதற்கு ஆமாம் என்று சொல்லி அங்கு சென்று விட்டார். அவர்தான் மெயினும் பேர். இங்கே நின்று அடித்திருந்தால் அது ஒரு ஷார்ட் பிச் பால். ஏறி சென்று அந்த ஷார்ட் பிச் பாலை நல்ல லென்த் பாலாக மாற்றிக் கொண்டார் பேட்ஸ்மேன். காலையிலேருந்து வெயில் அடித்ததுனால எங்களால் பேச முடியல. இப்போ தான் பேச வருது. சிறந்த முறையில் எதிர் திசையில் ஒரு ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. இந்த பேட்ஸ்மேன் ஓட விட்டு விட்டார். அவர்கள் எதிர்க்கும் அலட்டிக் கொள்வது போல் தெரியவில்லை. பேட்டிங் டீம் ரிலாக்ஸாக ஆடுகின்றனர். கீப்பர் வந்துட்டு எனக்காக ஒரே ஒரு நல்ல பால் போட்டுன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. இப்படிலாம் கெஞ்சிற ஒரு கீப்பர் நான் பார்த்ததே இல்லை. சிறந்த முறையில் தூக்கி அடிக்கட வந்து 6 ஓட்டங்கள். சிறப்பானது ஒரு 6 ஓட்டங்கள். அத்துடன் ஓவர் காமித்ததால் தான் நான் இங்கு போடவில்லை என்று 3 ஓவர்கள் முடிவுற்ற நிலையில் விக்கெட் இழப்பின்றி அணி எண்ணிக்கை 11. இன்னும் 12 பாலுக்கு 17 அடிக்கணும். பார்ப்போம் ஏதாவது டெஸ்ட் வருமானு. இன்னும் 12 பாலுக்கு 17 அடிக்கணும். மேட்ச் கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். திரும்பவும் கீப்பர் அவருக்காக ஒரு நல்ல பால் போட சொல்லி கெஞ்சி கொண்டிருக்கிறார். ஏதாவது நடக்கும் போவார்களா? ஒரு ஓட்டம். எங்கடா போயிட்டு இருக்கா? அங்க போயின்றா 11 பாலுக்கு 16. அகலப்பந்து குதிரையின் வாயிலாக மேலும் ஒரு ஓட்டம். நல்ல கேட்ச், நல்ல கேட்ச். கீப்பரே ஓடி சென்று அந்த கேட்சை தட்டிவிட்டு மீண்டும் பிடித்து விட்டார். சிறந்த முறையில் ஆசை திசையில் அடுத்த ஆளோட வந்து 1 ஓட்டங்கள். இன்னும் எத்தனை அடிக்கணும்? 8 பாலுக்கு 13 அடிக்கணும். எனிபடிஸ் கேம். கேட்சை பிடித்து விட்டார். கேட்ச் பிடிச்சது அவர் தான். 2-2 30 பொறுத்து இன்னும் 7 பாலுக்கு
ஓவர். இந்த ஓவர் யார் 4 ஓவர்கள் முடிவுற்ற நிலையில் இவர் தான் போட போகிறாரு. 2 விக்கெட் இழப்பிற்கு அணியின் எண்ணிக்கை 15. இப்போ எல்லாரும் அவரை பேசி கான்ஃபிடென்ட்டை காலி பண்ணுவாங்க. எஞ்சியுள்ள 6 பந்துகளுக்கு 13 ஓட்டங்கள் எடுத்தால் பரவாக்கட்டை அணியினர் வெற்றி பெறலாம். 6 பாலுக்கு அதனை தடுத்து ஆடினால் வடூர் அணியினர் வெற்றி பெறலாம். 6 பாலுக்கு 13. இதான் கதையிலேயே ரொம்ப த்ரில்லிங்கான இடம். ஆறு பந்துகளுக்கு 13 ஓட்டங்கள் தேவை. 6 பாலுக்கு 13. ஜெயிக்கிற டீம் செமி. ஃபர்ஸ்ட் பால் டாட்டு. அஞ்சு பாலுக்கு 13 அடிக்கணும். ஜெயிக்கிற டீம் செமி. பேட்டிங் டீமுக்கு 30 பாலுக்கு 27 ரன் தான் இருந்துச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்குது. 5 பாலுக்கு 12 ஆகிடுச்சு. இப்போது ஒரு ஒய்டு போட்டதுனால ஃபீல்டிங் டீம் ஆக்சுவலாக சூப்பராக டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கோரை. விக்கெட். 4 பாலுக்கு 12. ஒரு பாலில் கூட மேட்ச் மாறலாம். பார்ப்போம். மூணு பாலுக்கு 8. இந்த பேட்ஸ்மேனுக்கு வந்துட்டு பால் மாறுது. 3 பாலுக்கு 8. எல்லாருமே இப்போ கொஞ்சம் ப்ரெஷராக இருக்காங்க. இப்போ போயிட்டு பால் ஐயோ, அங்கே ஒரு ஃபீல்டர் கீழே விழுந்துட்டாரு. 3 பாலுக்கு 8. 3 பாலுக்கு 8. ஜெயிக்கிற டீம் செமி. தூக்கி அடிக்க வந்து 6 ஓட்டங்களை பெறுவான். 6 ஓட்டங்கள். 2 பாலுக்கு 2. வெற்றி பெறலாம். அதனை தடுத்தாடினால் வடூர் அணியினர் வெற்றி பெறலாம். 2 பாலுக்கு 2 அடிச்சா மேட்ச் வின்னு. ஜெயிக்கிற டீம் செமி. நோ பாலுங்கிறதுனால மேட்ச் வின்னு. 6 போன பால் 100 ரூபா கொடுத்துச்சுண்ணே. ஒரு வாட்டி வார்னிங் கொடுத்துட்டு செமி இது பரவக்கட்டை டீமுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். வடுவூர் டீமு தோற்றிருந்தாலுமே 28 ரன்னு 5 ஓவரில் செம்மையாக டிஃபெண்ட் பண்ணியிருந்தாங்க. விளாண்ட எல்லா மேட்சுமே சூப்பராக விளாண்டாங்க. இவங்களோட ஃப்யூச்சருக்கு எங்களோட வாழ்த்துக்கள். எங்களோட அழைப்பை மதித்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ கைஸ். 20,000 மேட்ச் வச்சிருந்தீங்க. 2015-16 நினைக்கிறேன். அப்போ வந்து வாட்டர் பில் மாதிரி ஒன்றுமே இல்லாமல் கொடுக்குறது.